ஒரு சரீர சுகத்தை உணர்கிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்தங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புத சுகம் விடுதலை. சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க ஒரு 5-6 பேர் சீக்கிரம் மேடைக்கு வாங்க. இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமா வரலாம். ஐயாக்கு எந்த ஊரு? உங்களுக்கு திருத்துறைப்பூண்டி மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். உங்க பேர் என்ன? என் பேரு கிருஷ்ணமூர்த்தி. நான் மட்டும் தான் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டேன். குடும்பத்துல வேற யாரும் ரட்சிக்கப்படல. எல்லாம் எனக்கு ஆப்போசிட். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு எங்க குடும்பத்துல வந்து ஒரு 25 ஆடு செத்து போச்சு. பில்லு சூனிய மாரி பண்ணி ரொம்ப. ஆமா, 25 ஆடு செத்துச்சு. 2வது பிள்ளைங்க எல்லாமே தனித்தனியால பிரிஞ்சு நிக்குது குடும்பத்துல. ஆசீர்வாதம் இல்ல, தொழிலும் முடங்கி போச்சு. எல்லாமே ஆகி போய் இப்ப இருக்கிறதா போறதா 2 கட்டத்துக்கு இங்க வந்துட்டேன். வரும்போதே வந்துட்டா ஒண்ணு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்று வரணும், இல்லைன்னா இந்த 4 மாடல செட்டில் ஆகணும் வந்தேன். ஆனா இங்க வந்தோடனே இந்த பில்லு சுனியத்துக்கு ஜெயிக்கும் போது நினைக்கிறேன் தலையில உள்ள வலி எப்படி கடுமையாகி போச்சு. கடுமையாகி போனோன்னா இங்க வந்துட்டேன். வந்த பிறகு டக்குன்னு நீங்க என்னை விட்டு அப்படியே விலகிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா நான் இருக்கேன். ஆண்டவர் பில்லு சூனிய கட்டில விடுதலை கொண்டு ஆசீர்வதிச்சார். எல்லாம் கரந்தட்டி நன்றி சொல்லுங்க. அந்த தலையிலிருந்து அந்த பாரம் விலகி போனது. பில்லு சூனிய கிரியை அழிக்கப்பட்டது. காட் பிளஸ் யூ ஐயா. காட் பிளஸ் யூ. ஐயாக்கு எந்த ஊரு? திருப்பூருங்க ஐயா. திருப்பூர். எவ்வளவு காலமா அந்த பிரச்சனை? 2-3 வருஷமா அடிக்கடிக்கு படபடன்னு இருதயம் துடிக்கும். நீங்க ராமச்சந்திரன் இருதயம் உங்களுக்கு அடிக்கடிக்க படபடன்னு துடிக்கும். இப்போ கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குறாருன்னு சொல்லும் பொழுது அந்த வலி வேதனைலாம் எனக்கு நீங்கிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வரும்போது பெரிய குழப்பத்தில் வந்தீங்க, பெரிய போராட்டத்தில் வந்தீங்க, ரொம்ப நஷ்டப்பட்டு அவமானப்பட்டிருக்கீங்க, குடும்பத்தில் ஒரு நிந்திக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது எல்லாமே நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கார்மெண்ட்ஸில் நிறைய லாஸ். இந்த திருப்பூரில் ஃபேக்ட்ரியெல்லாம் இயங்காதனால நிறைய ஏமாற்றப்பட்ட சூழலில் நான் கண்ணீரோடு நின்றுருந்தேன். உறுதியாக ஆண்டவரே என்னை அழைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் உங்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லும் போது என் இருதயத்தில் அந்த படபட எல்லாம் மாறிச்சு. ஆமென், ஆமென், ஆமென். இழந்து போனது எல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவார். இனி நீங்கள் ஆசீர்வாதத்தை நன்மையை காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இந்த குடும்பத்தை விட்டு, இயேசுவின் நாமத்தில். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ரொம்ப கன்ஃபியூஷன் தான் இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க ப்ரேயரில். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நீங்கள் எஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னீங்க. நான் கடவுளே ஒரு சைன் கொடுங்க, எனக்கு எவ்வளோ பேர் சொல்லுங்க, என் பேரே சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் 2 வாட்டி மிஸ்டர் ஜான்சன் 2 வாட்டி சொன்னீங்க. பிரேஸ் தி லார்ட். அதே போல் எனக்கு ரொம்ப மறதி, இதோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மறதின்னு இப்போ நீங்க சொன்னீங்க. மறதிக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே போல ரொம்ப கன்ஃபியூஷன். ரெண்டுமே என் பாயிண்ட். அது நீங்க சொன்னீங்க கன்ஃபியூஷன் கிளியர் ஆகணும். இப்போ என் மைண்ட் எல்லாமே கிளியர் இருக்கு. கிளியர் ஆயிடுச்சு. ஆமென். கன்ஃபியூஷன், மறதி, கன்ஃபியூஷன் எல்லாம் மாறி ஆண்டவர் பெயர் சொல்லி ஆசீர்வதிச்சிட்டார். எல்லாம் கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 13 மாசம் இறஞ்சிக்கிட்டே இருக்கு. 12வது மாசம் 23ஆம் தேதி இந்த காது இறைய தொடங்கிச்சு. இப்போ நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிய வியாபாரத்துக்கு போனாலும் வியாபாரத்துக்கு போயிட்டு நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்துடுத அப்படின்னு சொன்ன உடனே புஷ்ஷுன்னு இந்த டயர் வெடிச்சது மாதிரி புஷ்ஷுன்னு அந்த சவுண்டு வெளியே வந்துருச்சு. கேட்டது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு. ஆமென். நல்லா இருக்கு. ஆமென், ஆமென். 13 மாசமா காதுல இருந்த பிரச்சனையை மாற்றி சுகம் கொடுத்துட்டார். கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எந்த ஊர் உங்களுக்கு? ஊட்டி. என்ன பேரு? சிந்துஜா. எப்படி எங்க பேசும்? காதலையா இருதயத்திலையா? மனசுக்குள்ளாரையே பேசிட்டே இருக்கும். எங்காச்சும் போய் தற்கொலை பண்ணி செத்தரலாம். நிறைய டைம் நான் சூசைட் முயற்சி கூட பண்ணிட்டே இருக்கேன். என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஏசப்பாக்கு இங்க வந்து நீங்க சொன்னீங்க அந்த ஆவி விட்டு அந்த ஏசப்பாவோட வல்லமை வந்து இறங்குது, அக்னி வந்து இறங்குதுன்னு சொல்லும் போது நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த ஆவி என்னை விட்டு போகணும், போகும்போது நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அழுந்து ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அந்த அப்படியே போகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு அதை அப்படியே வெளியே எடுத்தாரு. அந்த ஆவி போனதே பாத்தீங்க. ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதம். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. 1.5 வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாங்க. ஒரு வந்து உட்கார்ந்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபிச்சோன்னே எனக்கு அப்படியே விடுதலை ஆன மாதிரி இருந்தது. மனக்குழப்பங்கள் வந்திருந்தது. அதாவது என்னன்னா ஒரு மரணம் பயம் அதெல்லாம் நீங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப நல்ல விடுதலை. நான் பிறவியில் ஹிந்து தானுங்க. நான் 1 வருடமா தான் என்னை வந்து நான் இது உள்ள ஆண்டவர்களுக்குள்ள வந்து சாட்சி சொல்ல இன்னைக்கு நான் கோபிச்செட்டிப்பாளையங்க. ஆமீன். எல்லாம் கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, 2 பேர் ஒரே பேரு, 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. இருதய பிரச்சனை, குழப்பம்.
ரெண்டு பேரையும் தொட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ரெண்டு பேரும் விடுதலை பெற்றதும் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. இன்றையிலிருந்து ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் மகனுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இந்த மகனுக்கு தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை நீர் வாய்க்க பண்ணுகிறீர். இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுக்கிறீர். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் இந்த மகனுக்கு வரும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறீர் இயேசுவின் நாமத்தில். ஆமென். காட் பிளஸ். 6 மாசமா? ஆமாங்க சார். என்ன செய்யும்? ரொம்ப வலி தாங்க முடியாது. கடையில் உட்கார்ந்தா கூட உட்கார முடியாது. அப்படியே ரொம்ப வலிக்கும். வேலை செய்ய முடியாது. பிள்ளைங்களை ஸ்கூல் கூட கொண்டு போய் விட முடியாது. இப்போ கூட வரும்போது கூட போகலாமா வேணாமா 2 பட்சமாக இருந்துச்சு. எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ என் பேரை வச்சு அழைச்சாரு. அது ஒரு வல்லமை இறங்குச்சு. உடனே சுத்தமாக சரியில்லை. வலி போயிட்டு பாருங்க, எலும்புல இந்த வலி பெயர் சொல்லி அழைச்ச உடனே போயிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என் பேர் விஜயகுமாருங்க. உடுமலைப்பேட்டை பக்கம் பெரியபட்டியிலேருந்து வர்றேங்க. உடுமலைப்பேட்டை பக்கம் பெரியபட்டியிலேருந்து வரேங்க. 6 மாதம் எனக்கு கைவலி எலும்பு பிரச்சனையாகவே இருந்துச்சுங்க. நான் ஜெபம் பண்ணும்போது வேற சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொன்னீங்க. விஜயகுமார் சொல்லி எலும்பு பிரச்சனை மாறுதுன்னு சொன்னாங்க. எனக்குள்ள ஒரு நிறையாமே ஒரு மாதிரி ஒரு கையை விட்டு வெளியேறி போச்சு. சோமாயிருச்சுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இந்த தொண்டையில இருந்து எனக்கு 1 வருஷமா முள்ளு போல குத்திட்டு இருக்கு. முள்ளு மாதிரி குத்தும். சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது, சூடா எதுவும் சாப்பிட முடியாது. வலிக்கு முள்ளு மாதிரி குத்தும். ஆனா இப்ப நீங்க ஜெபிக்கிற நேரத்துல ஒரு வல்லம் ஒரு உடம்புல கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி அது அப்படியே என்னை இழுத்து விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா அது இப்ப நல்லா ஆயிட்டு. தொண்டை 1 வருஷமா தொண்டையில இருந்த பிரச்சனை ஆண்டவர் மாத்திட்டார். காட் பிளஸ் யூ. மரத்து போயிடும். கரண்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கும். இப்ப இருந்தா கூட எனக்கு நல்ல சுகமா இருக்கு. நல்ல சுகமாயிட்டு மரத்து போன தன்மை மாறிட்டு. ஆமென். 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 நைட்டு தூக்கம் இல்ல சுத்தமா. தூக்கம் வராம ஏதோ யோசிக்கிறேன். எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து ஹார்ட் மொத்தம் மாத்தி மிஷின் வச்சிருக்கேன். இன்னையில இருந்து எல்லாம் மாறி ரொம்ப வீட்டுல ரொம்ப கஷ்டமா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. ஆமென். எந்த ஊரு? ஆத்தூருங்கண்ணா. சேலம் ஆத்தூர். சேலம் ஆத்தூர். என்ன பிரச்சனை? ரொம்ப செத்து போயிடலாங்கண்ணா. கடன் கட்ட முடியல, உயிரோடு இருக்க முடியல அப்படின்னு போராட்டமாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து கூட சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்பா நான் செவ்வாய்க்கிழமை ரோன் கிடைக்கலாம் செத்துருவோம் அப்படின்ட்டு. ஆண்டவர் அண்ணா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது வெள்ளம் வந்து எனக்கு இறங்கி இப்போ அற்புதம் கிடச்சி தெளிவாக மனசில் எந்த பயமும் இல்லாமல் சாட்சி அப்பா எனக்கு. ஆமென். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எனக்கு இந்த கணுக்காலில் வலி இருந்தது. கணுக்கால்? ஆமாம். 20 வருஷமா இருந்தது. 20 வருஷம். என்னை பேர் சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க. பேர் சொல்லி என்ன கூப்பிட்டீங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அந்த வலி ரிலீஃப் ஆயிடுச்சு. ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வலி இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னால் கால் ஊன முடியாது. என் சகோதரர் இங்கே வந்திருக்காரு. அவர் அதுக்கு சாட்சி. கால் ஊன முடியாமல் நான் வீட்டில் படுத்து கிடந்தேன். அப்போ இங்கே வரும்போது என்னை பேர் சொல்லி அழைச்சி எனக்கு இப்போ அந்த டெலிவரி வலி. உங்களுக்கு கொடைக்கானல். பேர் என்னது? பிரபாகரன். ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சி அந்த 20 வருஷமா அந்த வலியை மாத்திட்டார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். கூப்பிட்டேங்க, கெட்ஜியான்னு சொல்லி கூப்பிட்டேங்க. எனக்கு முதுகு தண்டில் பயங்கரமான வலி இருந்துச்சு 6 மாசமா. இந்த 3 நாளாவே ரொம்ப வலி. உட்காந்துருக்கும் போது எந்திரிச்சு வெளியில் போயிடலாம், உட்காந்துருக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்க சொன்னீங்க கெட்சியா உன்னை ஆண்டவர் சுகமாக்குறாருன்னு சொல்லி நீங்க பேர் சொன்னீங்க. சொல்லுங்க. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஒரு அசுதாய் என்ன பிடிச்சின்னு இருந்துச்சு. 8 வருஷமா 2016 இருந்து அது இன்றைக்கு தான் போச்சு. போயிடுச்சு. 8 நாளா அந்த கை வராம இருந்துச்சு. கை வராது. 8 நாளா. இப்ப தூக்குங்க. இப்ப வருது. உங்க பேர் என்ன? இந்த இடம் சத்தம் கேட்கும். 8 நாளா 8 இந்த இடத்துல கை சத்தம் கேட்கும். உங்க பேர் என்ன? கோவிந்தன். கோவிந்தன். எந்த ஊரு? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை சுகமாக்கிட்டார். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. ஜாயிண்ட் இருந்ததுங்க. கல்பனான்னு ஃபர்ஸ்ட் பேர் கூப்பிட்டீங்க. நல்லா இருக்குதுங்க. இப்போ நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விடுதலை, சந்தோஷம். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். என்ன செய்யும்? எனக்கு 3 வருஷமா பிசாசு என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஜெபிக்கிற நேரத்துல எல்லாம் அது என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கும். மறுபடியும் அது என்னை வந்து தாக்கிட்டு ஜெபிக்கவே முடியாது. பயங்கர என்ன நான் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியாது. நேற்றுக்கு கூட இங்கே ஜெபிக்க வர்றதுக்கு நைட்டு நேரத்தில் பிசாசு சொல்லுது, நீ அந்த ரூமில் வீட்டில் யாருமே இல்லை, போய் தூக்கு போட்டு சாகு அப்படி என்ன என்கிட்ட சொல்லு. அப்போ நான் நேற்றுக்கு சொன்னேன், ஆண்டவர் ஏசப்பா இருக்கும்போது நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்ன அதை சுற்றிக்கிட்டே நிற்கிற மாதிரி ஒரு நிழல். இங்கே வந்து ஜெபிக்கும்போது அந்த கண்ணீரோடு ஜெபிச்சேன். ஜெபிக்கும்போது நீங்கள் பிசாசுக்காக ஜெபிச்சிங்க. அப்போது அது சொல்லுது, என்னை விரட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு, நீ வெளியே போ, கேம்பஸை விட்டு வெளியே போய் உட்காரு, இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு உள்ளே வரலாம். ஆமாம் சொல்லிச்சு, என் காதில் சொல்லுது. இப்போ வந்து என்னை விரட்ட போகிறாங்க
அப்புறம் என்னவோ எனக்குள்ளே பண்ணுச்சு. அது அந்த கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இந்த வாய்க்குள்ளே அது கையை வச்சு நாக்கை இழுத்து விட்டுட்டு அங்கே என்னை சுற்றி ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டு அது என்ன விட்டு விலகி போயிடுச்சு. எல்லா தடவையும் அது விலகி போயிடுச்சுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள அந்த ரிலாக்ஸ் கிடைச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு எனக்குள்ள ஒரு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். அது மட்டும் இல்லை, நான் எனக்கு ஒரு வியாபாரத்துக்காக ஆண்டவர்கிட்ட என்ன தொழில் செய்யலான்னு கேட்க ஜெபிக்க வந்தேன். ஆண்டவர் என் பேரை சொல்லி அழைச்சி என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காக ஜெபிச்சேன். சாபம் நீங்கன்னு ஆண்டவர் என் பேரை சொல்லி அழைச்சி எனக்கு ஆசீர்வாதம் தந்தார். ஆமென் ஆமென். God bless you. 6 மாசமாக மரண பயம் இருந்தது. பஸ்ஸில் போனோன்னா அப்படியே கீழே விழுக சொல்லும், போய் விழுந்துடலாம், ட்ரெயினில் போனாலும் விழுந்துடலாம், அப்படியே ஒரு மாதிரி பதட்ட அடிக்கும், ஒரு மாதிரியா இருக்கும், சூசைட்லாம் பண்ண தோணும். சரி, எனக்கு இந்த வயசில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் தோணும். இப்போ ஃபெலிஷா இங்கே வந்து உட்காரும் போது கூட அப்படியே பதட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரேயர் பண்ண அடுத்த நிமிஷமே எனக்கு அது ரிலீஃபாக இருந்துச்சு. ஆமென். உங்கள் பேர் என்ன? ஜோசுவாங்க. எந்த ஊர்? ஈரோடு மாவட்டம். ஈரோடு. கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டார். God bless you. கூட்டம் முடிந்த பின்பு இறுதியாக கூடி வந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களும் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்களும் கரங்களை வைத்து ஆசீர்வதித்து ஜெபித்தார்கள். தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் பலவிதமான போராட்டங்களோடு நம்பிக்கையற்று வந்த அத்தனை பேரும் விடுதலை பெற்று சந்தோஷத்துடன் திரும்பிச் சென்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.